Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. நமது தொலைபேசி இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் மாதவன் நாராயணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இருக்கிறார், பதிவும் விட்டிருக்கிறார். 10 நாட்களாக நடக்கும் சம்பவங்களை பார்த்து மனம் கலங்கி போயிருக்கிறேன், தேச விரோதிகள் இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய கருத்து என்ன? இது ஒரு இந்த இளைஞர்கள் இயக்கத்துக்கு ஒரு மாபெரும் வெற்றின்னு தான் நினைக்கிறேன். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அது ஒரு பேர் தான் கட்சி போல இருக்க வழி, அது ஒரு இயக்கம், தடாலடியாக அதிரடியாக வந்த இயக்கம். நேற்று கூட இது அவங்களுக்கு எதிர்பார்க்கிறபடி அமைச்சர் ரிசைன் பண்ணுவாரா, ராஜினாமா கொடுப்பாரா என்று சந்தேகம் இருந்தது. ஆனா இது ஒரு கௌரவ பிரச்சனையாக பார்க்காம சமயோஜிதமாக அவர் நடந்துட்டார் நினைக்கிறேன். அது இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அது வெற்றி. அப்புறம் மோடிக்கு ஒரு பெரிய சவால், மோடி அரசுக்கு. அதாவது அவர் பொதுவாக அந்த அரசு எல்லா விஷயத்திலையும் ஒரு காட்டமாக அல்லது ஒரு அழுத்தத்தோட தான் செயல்பட்டு. இந்த வருஷம் அப்கோர்ஸ் நம்ம பார்த்தோம், விவசாயிகள் போராட்டத்தின் போது மசோதாவை வாபஸ் வாங்கிட்டு. அதனால இது முதல் தடவை இல்லை. ஆனா பொதுவாக இந்த மாதிரி விஷயத்துல கெட்ட பெயர் வேற வந்துடுது. போலி தடியடி, கண்ணீர் புகை, அப்புறம் பெல்லெட்டு வச்சு அடிச்சது எல்லாம் சேர்த்து. அதனால ஓரளவுக்கு இது எப்படி சொல்லுவாங்க, ஒரு பிராக்டிக்கலா அதை பார்த்து அவங்க இன்னமும் இந்த தீய வளர்த்து விட வேண்டாம்னு பண்ணியிருக்காங்க. தர்மேந்திர பிரதானை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சியில எங்கேயாவது பொறுப்புக்கு அனுப்புவார்னு நினைச்சேன். அவரே வெளிப்படையாக பதவியை விட்டது ஒரு விதத்துல அதுக்கு சந்தேகமே இல்லை. இது இளைஞர்களுக்கு வெற்றி தாங்கிறது. ஆனா இது போக போகத்தான் தெரியும். இதோட இந்த கதை முடியறதா இல்லை இதுக்கப்புறம் அவங்க கல்வியில சீர்திருத்தம்னு ஆரம்பிச்சிருக்காங்களே. நேற்று பண்ணது ஒரு சின்ன ஸ்டெப் தான் எடுத்திருக்காங்க. இன்னமும் அவங்க அடித்தளத்துல இருந்து நீட் தேர்வு, எத்தனை தேர்வு எப்படி நடத்த வேண்டும், இந்த ஒரே ஒரு தேர்வு வச்சு மாணவர்களுக்கு எதிர்காலத்தை முடிவு செய்வது ரைட் தானா, இதெல்லாம் பத்தி யோசிக்கணும். அதை பத்தி ஏதாவது கமிட்டியோ கமிஷனோ வச்சா நடத்துது. இது ஓரளவுக்கு இது ஒரு நல்ல முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்லுவாங்களே, இது ஒரு முதல் அடி, அவ்வளவுதான். இப்ப நீங்க சொன்னது போல முதல் அடி நடந்திருக்கிறது. அடுத்து இது தொடர்பாக தேர்வு முறைகேடுகளை சரி செய்வதற்கும் சரி, தேர்வு முறை, கல்வி முறை எல்லாத்தையும் சீர் செய்வதற்கும் சரி, மத்திய அரசு என்ன நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம்? எதிர்பார்ப்பது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொதுவாக கல்வி என்பது மாநில சப்ஜெக்ட் நம்ம அரசியல் அமைப்புல. அதே அவங்க ஒரு புது மசோதா தனியா இருக்கு. அதை விகசித் பாரத் சட்டத்துப்படி அதையும் ஒரு மத்திய அரசுக்கே ஒன்றிய அரசுக்கே சக்தி கூடுற மாதிரி அவங்க ப்ரொபோசல் வச்சிருக்காங்க. அதுக்கு தெலுங்கு தேசம் கட்சியிலேருந்து கொஞ்சம் எதிர்ப்பு இருக்கு. இதுக்கு நடுவில் இது நடந்ததுனால எல்லாத்தையும் ஒரு வாய்ப்பா பார்த்து அடித்தளத்திலேருந்து பண்றதுக்கு அவங்க யோசிக்கணும். ஆனா இது பல வருடங்களாக 10, 20, 30 வருடங்களாக இதுதான் முறை. ஒரு மாதிரி ஒரு பரீட்சை எழுதி ஒரே பரீட்சை மூலமா தேர்ந்தெடுக்கப்படுவதும் அதுல பேப்பர் கசியதும் இதெல்லாம் வாடிக்கையாயிடுச்சு. இது எல்லாமே சேர்த்து அவங்க அடியிலேருந்து யோசிச்சு, இப்போ கிரிக்கெட் டூர்னமெண்ட்ல கூட 3 மேட்ச் விளையாடிட்டு தான் ஒரு சீரீஸ் இருக்கிறோம். இதெல்லாம் 30-40 வருஷம் வாழ்க்கையவே அவங்க ஒரு பரீட்சை மூலமா பண்ணுவதும், அந்த பேப்பர் திருத்துவது எல்லாத்தையும் வச்சு அதுலயும் சில சீர்கேடு இருக்கு, அதையும் சரி பண்ணலாம். அப்புறம் நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு அவங்களுடைய அனாவசியம், இப்ப பாருங்க தற்கொலை எல்லாம் நடந்திருக்கு குழந்தைகளோட. அந்த அளவுக்கு மன அழுத்தம் கொடுக்க வேண்டிய ஒரு சிஸ்டம் நம்மளுக்கு அமைப்பு தேவைதானான்னு யோசிக்கணும். இனிமே தான் ஒரு நல்ல ஒரு குழு அமைச்சா நல்லது, ஒரு நல்ல இது அடியிலேருந்து மாற்று. நன்றி திரு மாதவன் நாராயணன். நீங்கள் சொன்னது போல குழு அமைத்து அதற்கான ஒரு ஆய்வை மேற்கொண்டு மாணவர்களினுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று மத்திய அரசு அதற்கான ஆய்வை மேற்கொள்ள வேண்டும்.
தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்த நிலையில் போராட்ட களத்தில் இளைஞர்கள் உற்சாகமாக முழக்கமிட்டு வருகிறார்கள். தங்களது தொடர் போராட்டத்திற்கு கிடைத்த முதல் வெற்றியாக இதை பார்க்கிறார்கள் இளைஞர்கள். நமது தொலைபேசி இணைப்பில் கரப்பான் ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு இளமாறன் இணைந்திருக்கிறார். வணக்கம் இளமாறன். வணக்கம். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகுவதாக அறிவித்திருக்கிறார். உங்களுடைய போராட்டத்தினுடைய வெற்றியாகத்தான் இதை பார்க்க முடிகிறது. உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இல்ல, இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 35-40 நாளா இங்க எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு எண்டே இல்லாம வந்துச்சு. இது என்ன ஆகுதுன்னா நாடு முழுக்க பெரிய ப்ரொடெஸ்டா மாறிட்டே இருந்துச்சு. இப்ப இவர் இந்த முடிவு எடுத்திருக்கிறதுனால இது எல்லாமே ஆஃப் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு. இது ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி தான் எங்களுக்கு. உங்களுடைய அடுத்த இன்னும் 2 கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறீங்க. அதுக்கு என்ன முடிவெடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறீங்க? கண்டிப்பா இதையே முடிச்சு கொடுத்ததுனால அது கண்டிப்பா நல்லபடியா முடியுங்கிறது தான் எங்க நம்பிக்கை. இன்னும் ஒரு நாட்கள்ல அதுவும் நிறைவேற்றி கொடுத்துருவாங்கன்ட்டு நம்புறோம். இவர் பதவி விலகியதை தொடர்ந்து உங்களுடைய போராட்டம் திரும்ப பெறப்படுமா அல்லது மற்ற கோரிக்கைகளை முன்வைத்து இன்னும் போராட்டம் தொடர்றதுக்கான ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்குதா? அது கண்டிப்பா அபிஜித் பிரதர் தான் சொல்லணும். ஆனா எங்களோட கோரிக்கைகள் மொத்தமா நிறைவேறினதுக்கு அப்புறம் தான் இங்க முடிவு வரும்னு என்னுடைய எண்ணம். நன்றி இளமாறன். தற்போதைய சூழலை தேச விரோதிகள் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி தர்மேந்திர பிரதான் பதிவிட்டிருக்கிறார். 10 நாட்களாக நடக்கும் சம்பவங்களை பார்த்து மனம் கலங்கி போயிருப்பதாகவும் பிரதான் கூறியிருக்கிறார். இளைஞர்களின் உணர்வுகளை தான் மதிப்பதாகவும் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தொடர்ந்து மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் எதிரொலியாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவி விலகலை அறிவித்திருக்கிறார். நீட் முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி மாணவர்கள் தொடர் போராட்டத்தை நடத்தி வந்தனர். டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடந்து வந்த சூழலில் நாடெங்கும் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் மாணவர்களும் இளைஞர்களும் தங்களது போராட்டத்தை தொடங்கி நடத்தி வந்தனர். இந்த நிலையில் இளைஞர்களின் உணர்வுகளை மதிப்பதாக சொல்லி தர்மேந்திர பிரதான் பதவி விலகியிருக்கிறார். இளம் தலைமுறையினரின் கனவுகளை நனவாக்குவது நம் கடமை. அவர்களின் உணர்வுகளை மதிக்கிறேன் என்று பதிவிட்டிருக்கிறார் தர்மேந்திர பிரதான். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.